சைக்கிள் வாங்கி கொடுத்துருச்சு நான் ஆயிடுச்சு விட்டேன். எல்லாத்தையும் கிளம்பி வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஐயா கீரமுட்டை கண்ணு தெரியுமா தெரியாதா ஐயா? இது என்ன இது அழகு கோயில் யானை குட்டியா? ஆய் வருதான். ஏதோ மடுவில் பார்க்கக்கூடாது, கண்ணு வட்டம் உள்ள சூடத்தை சுவதி போடணும். தம்பி ஏன் மணியை கீழே மைசெட்டை வேலை ஆக்குறாளா? மைசெட் ஓனரே நான் தான்டா. எப்படி மைசெட் ஓனர் இருக்காருல்ல, இதுதான் போய் அவர் தான் எங்கள் அம்மாவை 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தார். போலியை முடிச்சு விட்டாங்க. ஆமாம் பசின்னு வந்துச்சு. உங்கள் ஆத்தா ஒரு வீடு கட்டி பத்திரமா வச்சுருந்தாங்க. அவங்களும் கர்ணம் தான். அந்த வீட்டுக்குள்ள இவங்க அம்மா வச்சிருந்தாரு. ஆமாம் எங்கள் சித்தப்பா இப்படித்தான் இருப்பாரு. ஏழை மைசெட்டுக்கார குடும்பத்தை உங்களை கொலாயதான திட்டு வச்சு டைலாக் சொல்லி கொடுக்குறேன். அம்மா கண்ட இங்கே வாங்க. ஐயா இது என்னங்க பியூரிட்ட வண்டு மாதிரி இல்லை யாருங்க? ஏங்க 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 இதுதானே டிவி குட்டி சுச்சி. என்னங்க பொசுவான மாதிரி இருக்கு. என்ன தெரியலடா ஒத்து அது சுச்சி கிடையாது முறை. ஐர தூண்டி சின்ன தூண்டி சின்ன முள்ளா இருக்கு. என்ன வச்சிருக்காரு? அது நான் பார்த்தேன், நேற்று தாங்க பார்த்தேன். என்னங்க ஏதாவது இருக்குன்னு நினைச்சு உள்ள ஒரே இத்தனைக்கான கம்ப்யூட்டர் சாம்பிராணி. வேற உடம்பு பார்த்தா என்னங்க சாணி ஓடுற மாடு மாதிரி. ஐயா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஒட்டுனாப்புல ஒட்டிக்கிட்டே சின்னதா 2 தேனை மிட்டாய். காமெடி மண்ணூல் வேற போக இருந்த வேறவங்க எப்படி கெடுத்துருவாங்க. ஆள் வரையான் பாரு. அது அவனுக்கு லேசா அந்த ஐயா அந்த உண்ணி இருக்குல்லங்க, அது லேசா எறும்பு சாமிச்சு போட்டு விடுங்க. எறும்பு கரைச்சல் பொம்பளை கெடுத்துட்டாங்க. சந்தானா டக்குன ஒளிப்பே மண்ணா ஓலை நடப்பே உண்டுக்களே அப்பளவாய் மகஜோடி ரகாரி நாம் பரபரையா புனரி மகாரி. என்ன பண்றீங்க? அம்மா பெரிய மேல ஒரு டெய்லர் அளவு இருக்கிறேன். நீ அப்படியே போன தலையில நான் தலைவி ப்ரோ மாட்டு மிஸ்டர் யோகி பாபு மண்டே வயா பிடிக்கிறேன் மேடம். மண்டே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? உங்களுக்கு என் மண்டை உச்சிருக்கு. ஒழுங்கா பேசுறது காட்டுமொழி. நான் உன்னை சொல்லிட்டு நீ ஓடி போயிடுற. அது என்ன போட்டு புலப்புறான்டா. என்ன ஓடும் இறப்பு வாங்குறோம் புசு புசு. செடிக்கு செடி நடுவே இந்த என்ன இருக்கு நேரத்தில் வாய் ஒரு என்ன வரும். வந்ததுக்கு 2 ஊர்ல கொடுத்து விடுங்க. இது ஏன் சான்ஸ் ப்ரோ? அப்படியாண்ணா உள்ள வர பேசுறோம். ஏதோ இருந்தாலும் தமிழ்ல ஒழுங்கா பேசுங்க.
கீரை ரிவர்ஸ் கீரை போட்டு விட்டு வண்டி அதில் போய் குடஞ்சாந்துருச்சு. ஏய் ஏய் என்னங்க யானை எலியை செஞ்சிருச்சு. யானை கதை சொன்னேன்ல இவங்கள வச்சுட்டேன். எலி யானை ரொம்ப வலிக்குதா மெது வச்சுவேன். விலை போறாங்க லேசா அமைச்சு விடுங்கண்ணா. முப்பது செலவு விலை போறது நீ மாமாவில் வச்சுறியா? நீ என்னடா பாரு என் பேபி ஆட்டத்தை பாடுறாங்க. இந்த மதுரை மாவட்டமே ஆட்டத்துக்கு ஆடுமாடா. கைதட்டா பாலமேடு பொழுது பயலுங்கடா. நீங்க அந்த பிரபுதவ டான்ஸ் ஒன்று சொல்லி கொடுத்தல சப்பு சுப்பு சும் சுப்பு சுப்பு கத்தேரிக்கா உண்டு கத்தரிக்கா அது வேணும். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு ஆனா இவெல்லாம் மயனா இருந்தா பள்ளிக்கூடம் விட்டு வந்து அம்மாண்டிலாம் வேறுகட்டெல்லாம் புடிக்கணும். நீ செத்துல மட்டும் நாங்கள் நீர்மலைக்கு வந்துடுவோம். இருப்பா இப்பதான யானை அடிச்சுக்கிட்டு ஆத்தா ஒரே ஒரு தடவை கட்டி பிடிக்க விடு. இல்லாட்டா என் 300 ரூபா ரவுண்டா கேட்பேன். சம்பளத்தை குறைச்சி வழி தெரியுது. இப்படி ஏமாத்தானே பிஸ்கட்டை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏழு ஒழிக்க நீ பாடு. ஏன் பிடிக்க அங்க தூண்டியே பிடிக்க. நீங்க சீக்கிரம் போகலாம். சூப்பர் சீக்கிரம் வாய்ப்பு இருக்கு. செக்யூரிட்டி வேலைக்கு ஏன் பிடிக்க கையில் இந்த மணிக்க நீ பயம் போடுவோம் இங்கே திரும்பி சாதிக்கங்க. எந்தோட சாமியான மடுவை கொடுத்தாங்க. லூசு அவன்கிட்ட அதை செய்யாத. என்ன செய்யறே அப்படி செய்வேன். திரும்பி பத்தியா நான் ஒரு தடவை அவனை செருப்பு காட்டிக்குவேன். அவன் சொல்லக்கூடாது. ஆயி ஆட்சியாருக்கு இந்த நிலைமைனா நீங்கிட்ட வரக்கூடாது. என்னப்பா இந்த வந்துச்சாருல்ல தீச்சட்டி வளர்க்குற யோகி பாபு உள்ள ஒரு மாதிரி பாடுற. இன்னும் நொப்பத்தான் ஊத்திட்டு போறீங்க. நான் பாடுற மாதிரி பாடு. வண்ண வண்ண ஜிஜாவிலே வண்ண வண்ண ஜிஜாவிலே அந்த அண்ணன் ஆற்ற வைரமே நான் வச்சனுதான் வைக்கலையோ யோ 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 நான் வச்சனுதான்
சின்ன புள்ள நெத்தியில இந்த சின்ன புள்ள நெத்தியில அத வண்ண வண்ண சீசாவில கேட்டு வச்சேன் நான் போட்டு சேர்த்து வச்சு சீனா போட்டு அண்ணா அண்ணா இந்த அக்கா என்னைய பார்த்து ஓ சொல்றேன் சொல்லக்கூடாது. உன்னை ஊதுவத்தி பத்த வைக்க சொல்லியிருக்கா. அவன் கேட்டது தப்பு கிடையாது. பழனிக்கு பாத யாத்திரை போனேன், பஞ்சாமரம் வாங்கிட்டு வந்தேன். காலையில வந்து அந்த பஞ்சாமரத்தை நக்க வரை என்ன சொன்னான், எந்த ஆண்மகனை குற்றவாளி என்றால் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். வாயிலே இப்படி சொன்னானே, அது என்ன தெரியுமா? வெயில் காலத்திலே ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடு என்று சொல்லுவார். அப்போ நீ சொல்லும் போது பொம்பளைக்கு அவன் சொல்ல மாட்டானா? ஆனா ஐஸ் நல்லா சாப்பிடுவீங்களா? உங்களுக்காக ஒரு பால் ஐஸ் வச்சிருக்கேன் மேடம். தம்பி அது வந்து ஐஸ் கட்டி இல்லாம உருகிடுச்சு போங்க. சமாளிச்சு நான் கூட்டு போறதுக்கு பெரிய பொழப்பா இருக்கு என் பொழப்பு. நெச்சத்தில் மங்கள அன்னைக்கு இது மட்டும் எனக்கு செய்யாம அந்த பிள்ளைக்கு செஞ்சிருந்தீங்கன்னா இது என்ன கூட்டம்? போஸ்ட் மரத்தெல்லாம் சாச்சு ஆமையை கட்டி போடுங்க. நான் கொண்டு ஒரு அறுபது வருஷம் மயிர்மேன் காக்கரை கொண்டு உள்ள வரணும். பொழுதுனைக்கு போட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். கோயிலுக்காரங்க என்ன காயடிக்கிறாங்க லேசா கிளம்பிட்டே இருக்கு. கோயில் மாறணும் பேசாம இருக்கேன். ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு எனக்கு தெரியும். எவங்க முட்டை மடிக்க போறாரோ அதோட ஷூட்டிங் ஆடுற கொடுத்து உங்களை கொல்ல போறேன். சிங்கா நான் எப்படி ஆகினேன் அதே மாதிரி அந்த ரேசர்ஜை போட்டு கிரைண்டர் ஆட்டா இட்டலிக்கும் மாவும் ஆட்டையில் என்னையும் சேர்த்து ஆட்டி புட்டா மாவும் ஆட்டையில் என்னையும் சேர்த்து ஆடிவிட்டா. அதே பிறட்டு அப்படியே அந்த கிரிசு வைக்கல சுத்துனே மூணாவதுல இழப்பு வந்துருச்சு. ஏய் கிரேண்டு சுத்த முடியாது லேசா நீ மாவு அள்ளி இருக்கணும். ஏய் இது வாத்தா தண்ணி கருத்திருச்சு நல்ல தன்னடா இருக்கு. பொம்பளை புள்ள 19 வயசு பிள்ளடா. என்னை விட்டு இருந்தானே மேலே 8 புள்ள வர வச்சிருக்கேன். கிட்ட கிட்ட போதே வேலை கிட்ட கிட்ட
கஜா கழிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். அப்படி செய்யக்கூடாது வாத்தியார. என்ன வாத்தியார் எல்லாமே நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்க. ஆனா நீங்க அந்த விஷயத்துல மைனஸ் பாயிண்டா இருக்கீங்க. 21 வருஷமா ஒவ்வொரு பிள்ளையை தொட்டு கொண்டு போய் கழிச்சியில் வச்சிருந்தா நான் வயக்காட்டில் கிடதாண்டா அமர்த்தணும். அது இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. சொல்லிக் கொடுக்கலையே அது நல்லா செய்யற தம்பி ஆமாவோட அவன் பேச்ச கேட்காத காலையில பின்னாடி இருக்கிற அறுபாட்டை வெற்றி உடைய மயிர்மை மூளையை வளர்க்க சொன்னா மசல் வளர்த்துட்டு என்ன உடனே தர எப்படி பண்றேன் மூத்தத்தை குடி ஒன்னும் பாடுவாங்க நான் பாடுறது மட்டும் ஆடு நீ பாடும் போது எனக்கு அப்படியே பிளேட முழுங்குற மாதிரி இருக்கு. நீ நாடகத்துக்கு வந்தியா கட்டி முடிச்சு விளையாட வந்தியா அதுதான் வயிற்று குழம்பு உண்மையிலேயே பப்புளுக்கு ஒரு கை தட்டுவா எல்லாருமே. ஆமா ஆனந்த் கூட நாடகத்தில் என்னை பார்த்து ஜீனில் வளர்ந்தது ஆனந்த் எங்களுடைய அக்கா பையன். ஆனந்துக்கு எல்லா விஷயமே தெரியும். இப்போ நான் விளையாட்டாலும் ஒரு நாடகத்தை முழுமையாக கொண்டு போகக்கூடிய எல்லா திறமையும் ஆனந்த் ராஜிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். பாலமேடு இந்த தம்பி 10வது படிக்கும் போதே பாலமேடு பக்கத்தில் ஒரு மேடையில் நான் அரங்கேற்றி விட்டேன். அவங்க அப்பா அம்மாட்ட நான் தான் சொன்னேன் இவனுக்கு இந்த நாடக கலை மேலே ரொம்ப ஒரு ஆசை. அப்போ நான் சொன்னேன் ஒரு 12 படிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கரசில் பண்ண விட்டு டெய்லி நாடகத்துக்கு கூட்டு போய் இவனை வளர்த்து விட்டுறேன்னு சொன்னேன். இருக்கிறதுக்கு வீடெல்லாம் கிடையாது. உண்மையிலே பாலமேட்டில் ரோட்டை ஒட்டி ஒரு புறம்போக்கு நிலத்தில் சிமெண்ட் அட்டையை போட்டுதான் அந்த குடும்பம் இருக்குப்பா. ஆனால் விரைவிலே எம்கேஆர் எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன். அது எனக்கு பெருமை இல்லை. இவனுக்கு கட்டி கொடுக்குற வீடு தான் பெரிய ஒரு சாதனை. இந்த இருக்காங்கள பெரியவங்க அவங்க தான் என்னையே இந்த இடத்துல அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்கல்ல இங்கே இருக்கவங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம பல லட்சம் பேர் சொந்தக்காரர் இருக்காங்க. அவங்க தான் என்னையே வாழ்க்கையில் உயர வச்சாங்க. அவங்கனால தான் உங்களை நான் வளர்த்துக்கிறேன். அவங்க தான் நமக்கு சாமி. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். உங்கள் பிள்ளைய எனக்கு வயிற்று போடக்கூடாது. இல்லை நான் வளர்த்து விட்ட ஆளுகள்லாம் சில நன்றி இல்லாமல் போகிறோம். நான் யாரையும் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 6 மாத பிள்ளையை தூக்கிட்டு வந்து கொடுத்தா கூட அதுக்கு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இந்த உலகம் தெரிந்த ஒரு மனிதனை வளர்க்க முடியும். என்ன பப்புல அதுக்கு ஒரு உதாரணம் என்ன போடுங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க அங்கே இருந்துக்கிட்டு யாராவது துண்டு ஓத்தலாமா? எப்படி வாங்க பப்பு ஆனந்தராஜ் குளத்துக்கு ஒரு கதை கோசம் எங்கே 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 அடுத்த படம் படைப்பா தெரியுது. என் பேரு படையப்பா என்ன படாச்சா எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆனந்துக்கு முதல்ல பெரிய ஆள் நீ தானே நன்றி சொல்லுங்க. ஹலோ எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓட்டி கௌரவப்படுத்திய உன் வாய்ஸ் தான் அதில் பேசுது. மேலூரில் பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாரு. பட்டிமன்ற பேசுறாரு. சுனித்து ஆட்பு சார்ந்த இந்த திருந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி சொல்லு. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாது. அதுதான் அந்த கிராமமா நம்ம சாத்த மக்களும் கிராமத்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எறும்பு முடிவா வாங்கண்ணா வாங்க வெதர் வீக்கமா சிவகங்கை மாவட்டம் ஜிக்க முன்னாடி உத்தர கட்டு பாண்டி ஏழை உண்மையிலேயே அவனை வீங்கி போய் உள்ள வரணுமா தம்பி விளக்கமாட்டேன் அடிச்சு போய் எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓட்டி கௌரவப்படுத்திய தமிழ் அதிர்ச்சி மேல பேசாத. இதான்டா என் வாய்ஸ் இல்லை பிள்ளைகிட்ட அருடா என்ன வாட உடனே சரி மாமா மன்னிச்சிருக்கேன். சொந்த மாமா போய் அப்படி சொல்லக்கூடாது. நல்ல மனுஷன். இன்னைக்கு மேடையில் நிறைய பேர் நாடக உலகத்தில் உள்ளவங்களில் ஒரு சில ஆளுங்க தான் கற்ற கலையை மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது, நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் இன்னைக்குள்ள காலம். எத்தனையோ பேர்கிட்ட போய் பழகிறதுக்கு கேட்டோம், யாரும் நம்மளுக்கு வாய்ப்பு தரலை. இன்னைக்கு மேடையில் இத்தனை பேர் முன்னாடி வந்து நம்மளெல்லாம் அறிமுகப்படுத்தி பேரும் போலும் பெற்று தராரு அப்படின்னா உண்மையிலேயே எங்கள் மாமா அவர்களுக்கு நன்றி. நல்ல மனுஷன்.
ஆனா ஒரு சில நேரம் லேசா திருப்பூரிமைன்னு ஆயிடுறேன். அடிக்கிறேன் அந்த சொல்றேன். என்ன அடிக்க அடியாத பிள்ளை படியாது. கோழி மிதிச்சு குஞ்சுச்சாங்கம்மா. வாத்தியாட்ட அடி வாங்கினதாண்டா இவங்கெல்லாம் நீ பெரிய ஆள் தனிமையில் உட்காந்துருக்காங்க. நானும் அவளோட வந்திருந்தேன்டா. அப்ப டெய்லி மினிமம் அடிப்பீங்களா? டெய்லி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப அடிச்சு விடுங்க. அவன் காலில் அடிக்க சொல்றேன். தம்பி காலி போயிடும். எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த ஒழுங்கா சொல்றேன், என்ன அடிப்பாண்ட மறுபடியும்? ஆனா இவன் அடிக்கிறது புசு புசு இருக்கான் ப்ரோ. ஆனா என்ன பேசுறா காமெடி அழுறாங்களா அடிக்கிறாங்களா? அழுறாங்களா போச்சுக்கிறாங்களா? பப்புல ஆனந்தம் நல்லா நடிக்கிறாங்க சொல்ற ஆள்லாம் கைதுங்க கைதுங்க. 1 7 13 24 35 43 பேருக்கு காலையில சூம்புறேன். நானும் சேர்த்து செய்யக்கூடாது முண்டை. கௌரவப்படுத்திய சாத்தமங்கலம் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த நடத்தி கொண்டிருக்கணும் நாய நடா இது வந்து நக்கல். என்னப்பா 3 மணி ஆகட்டும். ஏன்னா யானை தூங்கு அதை எந்திரிச்சு நான் கப்பலிங்களா அலசியா என்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சிறந்தான முறையில் நன்றி. அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். கப்பலு பெரியவங்களுக்குலாம் நீ நன்றி சொல்லு. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தியா சாத்தவங்க கோச்சுக்கிறாமன் சாத்தமங்கலம் சாத்தமங்கலம் அனைவருக்கும் நன்றி. பெரியவர்களுக்கு அனைவருக்கும் சித்தப்பா பெரியப்பா அண்ணன்மார் அக்காமார் தம்பிமார் தங்கச்சிமார் அப்பதான் சொல்லு. ஆனந்தது என்ன உனக்கா? அப்பதான் விட்டுட்டாங்க. அதே சொல்லு. அப்பத்தமார்களுக்கும் ஆத்தமார்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அடிச்ச அடியில் பாவா அழுதுட்டேன். அழுகக்கூடாது. நாடகத்துக்கு வர விட்டுட்டு வந்துடுவேன். இந்த காத்துல அடிக்கிற பாவம் அப்படியா? டேய் ஒரு நாளைக்கு தேச அடிச்சா அவளை காலி பண்ணி. ஏன்னா இந்த யானை பாகருக்கு வரைக்கும் சொல்றதை கேட்கும். வா இப்போ நீ வந்து உன்னை அடிச்சா இல்ல உன்னை ஆசைப்பட வைக்கிறேன். கொஞ்சம் கோச்சுக்கலாமா அவனுக்கு ஒரு நாளைக்கு அந்த நாட்டுக்கோழி வச்சு கொடுப்பீங்களா? நல்லா இருக்கும். ஒரு தடவை மோந்து மட்டும் பார்த்துக்கிறேன். வீட்டில் போய் செவத்தில் மோந்துவார். காலி போயில இருக்கேன். அப்போ என்ன போய் அதான் நான் பயந்தோம் இருப்பா யானை. சந்தன லட்சுமி சாயங்காலம் உங்க வீட்டுக்கு நான் வரேன். எதுக்கும் தெரியாமட்டேன். சாயங்காலம் வருவான். ஏன்னா நான் ராத்திரி தானே வருவேன். இவன் வந்து உனக்கு ரெடி பண்ணி வைப்பேன். இதே மத்தியானம் வந்துடுவேன். போய் முன்னாடியே போய் ஒட்டை அடிச்சு வெள்ளை அடிச்சு வைப்பாரு. நான் வந்து பாலை காய்ச்சி கொடுத்துருவேன். பண்ணால வெளியே இருந்துட்டு காலு விட முடியாம அன்னைக்கு ஒரு நாள் வெளியெடுக்க போறவங்க போய் முண்டை சேகரில மாட்டிக்கிட்டேன். பதிஞ்சுக்கிடுச்சு. அப்புறம் வந்து சேச்சி போச்சு எடுத்து விட்டேன். அதுல வந்தவரே அவன் சந்திரலட்சுமி என்னை மட்டும் பிடிக்கிறேன்னு சொல்லிடுறான். அதுக்கு இதுல கவட்டில் அரும்பாது அந்த வெளியுது அவன் அனத்தாத அதுக்கு தானே அரைஞ்சேன். அரைஞ்சு திருந்த மாட்டேன். இருப்பா தம்பி இப்பதான் கலா ஓட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேல சாரம் போட்டு ஏறி அடிப்பேன். சந்தனம் சந்தனம் கைப்பழக்கம் என்ன சந்திரலட்சுமி நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழப்போறேன்? என்னாச்சு கூட வாழ்க்கை போங்க அங்கிட்டு நீங்க தோசைக்கல். ஏய் ஏய் கையை மட்டும் பிடிப்பேன். நான் காலையே பிடிப்பேன். உள்ள வந்தா உன் கோலாவை கொண்டு சந்திரலட்சுமி அவன் கையை கால தடவை அவன் நம்பி போயிடாத. ஏன்னா நிறைய இடத்துல லோன் வாங்கிட்டு லோனுக்காரே ஒன்னே அடிச்சு காலிங்க.
அந்த புரிஞ்சுக்கிச்சாங்க எடுத்து விட்டு போயிடாங்க சந்தலட்சுமி நீ கருப்பு தாண்டி எனக்கு அலையிடி நீ உன் கண்ணு 12 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் உன் கண்ணத்தாவே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான் நான் தம்பி விளக்கமா இந்த அந்த ஆந்த வேற டைலாக் தெரியாம முடிச்சுக்கிட்டு நீ ஒல்லி இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து வேலை சும்மிக்கிட்டே இருக்கணும் அதான் ஸ்கிரிப்ட் கண்டினியூ பண்ணு ஐ லவ் யூ ஏய் உங்க அக்கா வேணும் உனக்கு அக்காடா அக்கானே என்ன செய்யுது? செஞ்சுட்டு குளிச்சுட்டா ஒழுங்கியாதா செஞ்சா குளிச்சுக்கலாம்ல. எந்த நாளா இவன் ஆசிரியர் கிராஸுக்கு பிறந்தவன் ஐ லவ் யூ எப்படி தெரியுமா காதல் உன்னைத்தானே உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உயிர் போவடத்து ஒரு மாலையிட இங்கு எல்லாருமே ஒரு சாவி எடுத்து ஒரு வண்டி எடுங்க உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உயிர் போவடத்து ஒரு மாலையிடு உள்ள போறவங்க கொஞ்சம் மெதுவா போனோம் உன்னைத்தானே மலைகளம் ஒன்று திரைக்கின்றதா ஓட்டங்கள் மெதுவாக செல்கின்றதா உலகில் உலகங்கள் துறைக்கின்றதா புதிதான கிளம்புகின்றதா அலை ஒன்றின் மேலே சில பூவை உடைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு அன்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கூடம் உன்னைத்தானே உலகம் எனக்கென்று விளங்காததே உலகே எனக்கென்று விளங்காததே அகமுந்தானே சிறையானதே இதுவே என் வாழ்வின் முறையானதே முத்தம் முனத்தானே இது முத்தம் பொழித்தானே உறவு தந்தானே கட்டி பிடித்தார் ஒத்துலே காத்தார் வெட்கம் என்ன சத்தம் போடுதா என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உலரை போவதற்கு ஒரு மாலையிடு நீந்தைத்து ஒரு போலிடு என்னைத்தானே உங்க காதல நீங்க சொன்னீங்க என் காதல நான் சொல்லவா சொல்லுங்க தாய் ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு பொழந்துற முதல்ல கைக்கு சரி சாரி ப்ரோ என்னையும் பேசுங்க பொங்கல் இந்த அழகு சேல உண்மையில நானே சமைச்சேன்